अङ्कः नान्दी पर्यङ्क ग्रन्थि बन्ध द्विगुणित भजका श्लेष संवीत जानः जानोः अंत प्राणौ अरोध विपरत सकल ज्ञान रुद्धेन्द्रियस्य आत्मानि आत्मानम् एव व्यपगतकरणं पश्यतः तत्त्व दृष्ट्या शम्भोः वः पातुः शून्य एकक्षण घटित लय ब्रह्म लग्नः समाधिः. இதுதான் ரொம்ப டஃபா இருக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஓகே, இந்த டிராமா வந்து ரியலி ஸ்பீக்கிங் ஒரு சோஷியல் பிளே. ஓகேயா, இந்த டிராமா வந்து திருஷ்யம்ல நிறைய டைப்ஸ் இருக்கா. அந்த நிறைய டைப்ஸ்ல திஸ் பிலாங்ஸ் டு பிரகரணம் அப்படிங்கிற ஒரு டைப். அந்த பிரகரணத்துல மொத்தம் 10 அங்காஸ் இருக்கணுமா, இதுல 10 அங்காஸ் இருக்கு. நம்ம பார்த்தோம்னா இதை எழுதின ராஜா ஆக்சுவலா ராஜாவா பிராமணனா அப்படிங்கிறதுல ஒரு பேதம் இருக்கு. பட் இங்க இதுல வர ஸ்லோகப்படி பார்த்தா ராஜா அப்படின்னு தான் வருது. சூத்ரக அப்படிங்கிற ஒரு ராஜா எழுதியிருக்கிற மாதிரிதான் வருது. 100 years வாழ்ந்த ஒரு ராஜா மாதிரி வருது. சிலர் வந்து தண்டி எழுதியிருக்கான்னு சொல்றாளாம். பட் வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். ரெக்கார்ட் படி கடைசியில எழுதியிருக்கிறது சூத்ரக அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த டிராமா பேர் வந்து மிருத் சகட்டிகம் அப்படின்னு வருது. மிருது பிளஸ் சகட்டிகா. மிருதுன்னா களிமண்ணுன்னு சொல்லுவோம்ல, மண்ணு. சகட்டிகானா வண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. சோ அந்த மண்ணு வண்டி, இதுல அந்த மண்வண்டியை வச்சு கடைசியில ஏதோ ஒரு மெயின் கதையோட திருப்பம் வரும், அதனால அந்த பேர் வச்சிருக்கா. மிருது பிளஸ் சகட்டிகா அப்படிங்கிறதே வந்து சந்தி நிறைய வருது. ரியலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் வந்து சத்வ சந்தி வருது. சத்வ சந்தி வந்துட்டு அதுக்கப்புறம் சுத்வ சந்தி வந்துட்டு அதுக்கப்புறம் சுத்வ சந்தி வருது. மொத்தத்துல அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் இத்து ஆயிடுது, ஃபர்ஸ்ட் தாவாயிடும். அந்த ஃபர்ஸ்ட் தா வந்து அகெயின் சுத்வ சந்தியால இச்சாயிடும். அதுக்கப்புறம் இந்த சக்கட்டிகா இஷு வந்து சா ஆயிடும், சுத்வ சந்தி வருது. எல்லா ரூல்ஸுமே அப்ளிகபிள் இருக்கு இந்த. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து நாந்தி ஸ்லோகம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்லோகம். இதுல வந்து பர்டிகுலர் டிராமால 2 நாந்தி ஸ்லோகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு, செகண்ட் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு. பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோ ஸ்ரீனிவாஸ். அந்த பிடிஎஃப்ல 90th பேஜ்ல இருக்கு. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நாந்தி ஸ்லோகம் படிக்க போறோம். அத்த பிரதமோ அங்கக பரியங்க கிரந்தி பந்த திரிகுணித புஜக ஆஸ்க்லேஷ சம்பீத ஜானோகோ அந்த பிராண அவரோத விபரத சகல ஞான ருத்வேந்திரியஸ்ய ஆத்மனி ஆத்மானம் ஏவ வியபகத கரணம் பஷ்யதக தத்வ திருஷ்டயா சம்போகோ வகபாது சூன்யேக்ஷண கடித லய பிரம்ம லக்னக சமாதி. இதுல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, சிவபெருமான் வந்து சமாதி நிலையில இருக்காராம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் வந்து நம்மளை காப்பாத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த சிவபெருமானோட சமாதி அவஸ்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. ரியலி ஸ்பீக்கிங் அவர்தான். சம்போகோ சமாதிகி வகபாது, இதான் விஷயம். சம்போ யாரு? சிவ. சோ சிவசிய சமாதி, அந்த சமாதினா அந்த போஸ்டர், அந்த பொசிஷன்ல இருக்கிற அவர்னு தான் கடைசியில நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. வக அஸ்மாகம் பாது, நம்மளை காப்பாத்தட்டும் அப்படின்னு எடுத்துக்கணும். சோ இங்க யுஷ்மாகம்னு வரும். ஆக்சுவலா பகன்னு இருக்கிறதுனால நகன்னா தான் அஸ்மாகம், பகன்னு இருக்கு, அதனால யுஷ்மாகம். அப்படின்னா யாரு? இந்த டிராமா பார்க்க வந்தவாள சாமாஜிகான் பாது ரக்ஷது அப்படிங்கிற மீனிங் கொடுக்குறது. சோ கீதுருஷஸ்ய சம்போகோ, எப்படிப்பட்ட சம்பு அவர் அப்படின்னு பார்த்தோன்னா இது இருக்கு, விசேஷனம் இருக்கு. பரியங்க கிரந்த பந்த விகுணித புஜக ஆஸ்லேஷ சம்பீத ஜானோகோ, அதுதான். இது வந்து அவர் இருக்கிற அந்த போஸ்டரை பத்தி சொல்றது.
இந்த போஸ்டர் பத்தி அகைன் இதுலயும் நிறைய கான்ட்ரடிக்டரியா இந்த டீக்காலேயே போட்டு இருக்கா. இந்த பரியங்கங்கிறது வந்து கட்டில் நம்ம வழக்கமா சொல்லுவோம், ஆனா அது இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு அந்த பரியங்காசனம் அப்படிங்கிற ஒரு போஸ்டர். அது வந்து கால் மேல கால் போட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா நான் பார்த்த வரைக்கும் கால் மேல கால் போடல. நான் வந்து அந்த யூடியூப்ல போய் பரியங்காசனம் எப்படின்னே பார்த்துட்டேன். ஒரு 2 காலை கீழே போட்டுட்டு அது மேல வச்சுட்டு அப்படியே அந்த பரியங்கம் பெட் மாதிரி அப்படி மேல வளைச்சி இருக்கிற போஸ்டரா இருக்கு. பட் நான் அந்த மாதிரி சிவன் போஸ்டர் பார்த்ததில்ல. ஸோ ப்ராபப்ளி கால் கீழே வச்சுட்டு அதுக்கு மேல யோகா போஸ்டர்ல உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது என்னோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் நான் பார்த்த வரைக்கும். அந்த மாதிரியும் போட்டிருக்கா. அதனால சோ பரியங்க கிரந்தினா காலை ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு இருக்கிற அந்த போஸ்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த போஸ்டர்ல வைக்கிற மடக்கிக்கிற அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மடக்கிக்கிற ஒரு பொசிஷன் இருக்கும்ல, அது அந்த மாதிரி. சோ பரியங்க கிரந்தி பந்த, அந்த பந்தம்னா அந்த போஸ்டர்ல இருக்கிறதுனால கட்டுப்பட்டு இருக்கும் இல்லையா, அந்த போஸ்டரால த்விகுணித 2 times ஆன அந்த அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா, சம்பீத ஜானோகோ 2 முட்டியும் வந்து நல்லா டைட்டா இருக்கான். ஏன் 2 மடங்கு அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா, புஜக ஆஸ்லேஷ சம்பீத ஜானோ. புஜக பாம்பு, சர்ப்பம். அந்த சர்ப்பம் வந்து அவர் மேல இருக்கும் இல்லையா, அதுவும் அது அந்த உட்கார்ந்து இருக்கிற போஸ்டர் மேல நன்னா மேல அப்படி படர்ந்து இருக்கு போல இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் டைட்டா அந்த போஸ்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ இப்போ நம்ம இங்க சமாசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பரியங்கஸ்ய பந்தேகே, பரியங்கஸ்ய அந்த பர்டிகுலர் ஆசனஸ்ய அந்த ஆசனம் பேரு பரியங்க இது நாம ஆசனஸ்ய பந்தேகே. பந்தேகேனா அந்த பொசிஷன் தாரணே. அதனால எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டனா, த்விகுணித யக புஜக தஸ்ய ஆஸ்லேஷேன சம்பீத ஜானுனி யஸ்ய சக. சோ இங்க இப்படி எடுத்துக்கலாம், பிரிச்சுக்கலாம். ரொம்ப பெருசா இருந்தா கன்ஃபியூஷன் ஆகும். சம்பீத ஜானுனி யஸ்ய சக. ஜானுனி அப்படிங்கிறது வச்சனத்துல இருக்கு. ஜானு ஜானுனி அப்படின்னு வரும், ஏன்னா 2 முட்டிக்கால் அப்படிங்கிற மாதிரி. சோ சம்பீதக ஜானுனி யஸ்ய சக அப்படின்னு நம்ம முடிச்சுக்கணும். தஸ்ய அப்படின்னு எடுத்துக்கணும். சோ பரியங்க கிரந்தஸ்ய பந்தனே, அந்த பரியங்கஸ்ய யக கிரந்தக, பரியங்க அந்த ஆசனஸ்ய யக கிரந்தக, அதுல அந்த தாரணம் அந்த போஸு, அதால பத்த அந்த பந்தனேன அந்த பந்தனம் பண்றதுனால த்விகுணித புஜக ஆஸ்லேஷக, த்விகுணித புஜக 2 times ஆச்சு அந்த புஜகஸ்ய ஆஸ்லேஷக. ஏன்னா அப்படி இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே இவர் அந்த போஸ்டர்ல இருக்க, அதுக்கு மேல அந்த சர்ப்பம் வந்து அப்படி மேல சுத்திக்கிறது அவரோட அந்த போஸ்டர் இன்னும் டைட்டா, நம்ம துணியால ஒரு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைட்டா ஆயிடுச்சான். அதனால அப்படி சொல்றா. சோ பரியங்கஸ்ய பந்தனே த்விகுணிதக யக புஜகஸ்ய ஆஸ்லேஷேன சம்பீதே ஜானுனி யஸ்ய சக தஸ்ய அப்படின்னு எடுத்துக்கணும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டரை சொல்லியிருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கார். பிராணாயாமம் பண்ணி இந்திரியங்களோட கண்ட்ரோல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கார். இந்திரியங்களோட கண்ட்ரோல் பண்ணிட்டு, எப்பவுமே மெடிடேஷன் தான் என்ன அப்படின்னா, ஆத்மனி ஆத்மானம் பஷ்யதக அப்படின்னு கொடுத்திருக்காரு, பார்த்து கொண்டு இருக்கிற அப்படின்னு எடுத்துக்கணும். சோ இங்க செகண்ட் இது எக்ஸாம்பிள் என்ன, செகண்ட் விசேஷம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டனா, அவருத்த இந்திரியஸ்ய, அவருத்ரக அவருத்தானி இந்திரியாணி யஸ்ய சக தஸ்ய, தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தப்பட்டவரோட அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படி கட்டுப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அந்த பிராண அவரோத வியுபரத சகல ஞான ருத்தேந்திரியஸ்ய. சோ அந்த பிராணானாம் அவரோதேன, அந்த பிராணம்னா அந்த 5 விதமான நம்ம படிச்சிருக்கோம். இதுல எம்ஏ சான்ஸ்கிரிட்ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அந்த பிராணனோட 5 விதமான பிராண, அபான, சமான, அப்புறம் இன்னொன்னு என்னமோ 2 வரும், ஞாபகம் வரல எனக்கு. சமான இன்னும் 2 என்னமோ வருமே, அபான யபானன்னு ஏதோ ஒண்ணு வரும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல 5 டைப் ஆஃப் வாயுஸ் இருக்கு. சோ பிராணானாம் அவரோதே அதை தடுக்கிறதுனால யுபரத்தம், யுபரத்தம்னா நிர்விருத்தம்,
அந்த இந்திரியங்களோட கட்டுப்பாடு வந்துடுது இல்ல. பிராணாபானத்தை கட்டுப்பட்டா அந்த மூச்சு கண்ட்ரோல் பண்ணாலே இந்திரியங்களோட கட்டுப்பாடு வந்துடும். சோ பிராணானாம் அவரோதேன ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் எடுத்துக்கணும். வியுபரதம் சகலம் ஞானம். விபரதம்னா கண்ட்ரோல் ஆன, நிர்விருத்தம் சகலம் ஞானம். எல்லா ஞானம் போயிட்டுதான் ஞானம் போயிடுதுன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. இங்க என்ன ஆச்சு அப்படின்னா பகிர் ஞானம். நம்ம மனசு வந்து வெளிப்புறங்களை நோக்கிதான் போடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ பகிர் ஞானம் அந்த வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த மனசோட கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சோ பிராண அவரோதேன விபரதம் சகலம் ஞானம் அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய எப்படி அப்படி பண்றார் அப்படின்னா அந்த இந்திரியங்கள் ருத்த இந்திரியேஸ்ய. சோ அந்த இந்திரியங்கள்ல ருத்தானி இந்திரியாணி எஸ்ய தஸ்ய அப்படின்னு எடுத்துக்கணும். சோ இந்திரியத்தை கட்டுப்பாடு பண்ணின அந்த அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த சம்போகோ சமாதிகி பக பாது பிராண அபான வியான உதான சமான. சூப்பர், வெரி குட். என்ன எனக்கு ஆக்சுவலி நல்லா வரும், இன்னைக்கு வரல. தேங்க்ஸ் மேடம், யூ ஆர் ரைட். நாட் மீ, இட் இஸ் அவன் பேர் என்ன, இவன் அம்ச்சான். சூப்பர் டாக்கண்ணா, வெரி குட். ஸ்ரீனிவாசன் அம்ச்சான். வெரி குட். பிராண அபான வியான உதான சமான. வெரி குட், வெரி குட், கரெக்ட். சோ இந்த மாதிரி இருக்கிற 5 பிராணனையும் கண்ட்ரோல் பண்ணி மெடிடேஷன் பண்ணதுனால பகிர் போகிற அந்த சித்தம் வெளியில போற அந்த இந்திரியங்கள் கட்டு பண்ணதுனால அத மாதிரி இருக்கக்கூடிய சம்போகோ சமாதிகி நகப்பாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணி அவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டனா ஆத்மனி ஆத்மானம் ஏவ பஷ்யதக. தன்னுக்குள்ள தன்னையே பார்த்துக்கணும். இதுக்கு வந்து விதவிதமா சொல்ல முடியும். ஆத்மனிங்கிறது இங்க சிவன் அப்படிங்கிறதுனால நமக்குள்ள நம்ம ஆத்மானதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது சிவன் இல்லையா. சோ தத்துவ திருஷ்டையா வியபகத காரணம். தத்துவ திருஷ்டையானா அதுதான் நம்ம பரமாத்மா தத்துவங்கிற லாஜிக்ல தான் நம்ம சிவனோ விஷ்ணுவோ அப்படிதான் பேசணும். சோ யதார்த்த ஞானேன அவர் தான் அந்த ஃபைனல் எண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால வியபகதானி கரணானி. வியபகதானின்னா வெளியில போச்சு, என்ன போச்சு, இந்திரியாணி விஸ்ருதானி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுனால வியபகதானி இந்திரியாணி யஸ்மாத்தம் ஆத்மனி ஆத்மானம் ஏவ பஷ்யன். தன்னுக்குள்ளேயே தன்னை பார்க்கிறவரா அப்படின்னா இந்த உலகத்தையே அவர் வச்சிருந்துக்காரு. சோ எல்லாத்தையுமே பார்க்கிறவராகவும் வச்சுக்கலாம். எப்படியுமே வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம சமாதி ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால இதை இன்னொரு விதமாவும் சொல்றார். அது கடைசியில எண்டு கொண்டு வந்தவனே பகவான் தானே கடைசியில லயம் கொண்டு வர. சோ அந்த லயம் கொண்டு வர அந்த ஸ்டேஜ்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். அவர் எப்படி இருக்க அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலி அர்த்தத்துல அது வருது. சூன்ய ஈக்ஷண கடித லய பிரம்ம லக்னக. இந்த இடத்துல தான் ரியலா வருது, நமக்கு அங்கேயே புரிஞ்சுடுறதானா. சோ சூன்யஸ்ய லக்ஷணேன ஈக்ஷணேன சூன்யஸ்ய திருஷ்டினா. சூன்யஸ்ய திருஷ்டினா சூன்ய பார்வைனா என்ன அர்த்தம், வேற எதுலயும் பார்வை போல, அப்போ சூன்யம். ஆக்சுவலா ஈவன் அந்த மெடிடேஷன் பண்றதே ஒரு ஸ்டேஜ் சொல்லுவான். ரியலி ஸ்பீக்கிங் அந்த மெடிடேஷன் பண்றதே ஒரு ஸ்டேஜ்ல மைண்ட் வந்து 0 ஆகிறதே கிட்டத்தட்ட ஒரு சூன்யமா இருக்கும். எதுல பத்தியும் நமக்கு திங்க் பண்ண வேண்டியாத ஒரு அவஸ்தை. அதுக்கப்புறம் தான் ரியலா சொல்ல போனா இந்த அவஸ்தை வரும், ப்ராப்பரா ரியல் சமாதின்னு சொல்ற அந்த இதுல வரும். சோ இங்க சூன்ய அவஸ்தா அப்படிங்கிறதுலே அந்த நிர்விகல்ப சமாதி அந்த ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கும். சோ சூன்யஸ்ய ஈக்ஷணேன ஆகார ரஹிதஸ்ய தர்ஷனேன பார்வல திருஷ்டினா கடிதக யகலயக. கடிதனா நிஷ்பாதித சம்பாதித்த யகலயக. யகலயகனா எல்லாத்தையும் அடக்கிற அந்த இது. தேன பிரம்மணி லக்னக. பிரம்மணி லக்னக அந்த பிரம்மத்திலேயே லயிச்சு இருக்கிற அந்த சமாதி நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவோமே அந்த சமாதி. அந்த சமாதியில இருக்கிற அந்த சம்போ பக பாது யுஷ்மாகம் பாது. டிராமா பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த டிராமா பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாரையும் அவர் காப்பாத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சோ இதான் இதுல வந்து இது இல்ல, பாவம் வந்து இல்ல, நம்மளேதான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆக்சுவலா உங்களோட புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 91 எடுத்துக்கோங்க. 91ல வந்து சான்ஸ்கிரிட் டீக்கா இருக்கு. சான்ஸ்கிரிட் டீக்கான வேர்ட் பை வேர்ட் இருக்கு. அதை வச்சுட்டு நீங்களே பாத்துக்க வேண்டியதான்.
ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிடும், 2 பேருக்குமே எழுதக்கூடிய டேலண்ட் இருக்கு, அதனால மே நாட் பி அ ப்ராப்ளம். ஓகேயா? சோ இந்த ஸ்லோகத்தை எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, வழக்கமா நம்ம பார்த்திருக்கோம் நாந்தி ஸ்லோக ஒரே ஸ்லோகத்தை முடிச்சிருவா. ஆனா இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% இந்த நாந்தி ஸ்லோகத்தை வந்து பிரேயராவே யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் சொல்றார். நிறைய இதுல நம்ம பார்த்திருக்கோம், நாந்தி ஸ்லோகத்துல வந்து கதையை பத்தி லைட்டா கோடு காட்டிடும், அந்த கேரக்டர்ஸ் பத்தி எல்லாம் கூட அப்படின்னு பார்த்திருக்கோம். இதுல வந்து 100% லிட்ரலி வேற எதை பத்தியும் கதை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லல. 100% வந்து அவர் வந்து சிவனை பத்தி ப்ரே பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கார். ஏன்னா இது வந்து நிரூபிக்கணுமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகம் சொல்ல போற, அதுவும் சிவனை பத்தி வந்தா கூட அதுல வந்து மறைமுகமா இந்த கேரக்டர்ஸ பத்தி இந்த கதையை பத்தியோ ஒரு மைல்டா ஒரு டச் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்ரீனிவாஸ் படிக்கிறியா? இதுல எதுவும் டவுட் இல்லையே? நல்லா புரிஞ்சுட்டுப்பா, எனக்கு புரிஞ்சுட்டு, அவனை கேட்டுக்கோங்க. ஓகே, அவன் டவுட் இருந்தா டெஃபினட்டா கேட்பான். படிடா கண்ணா. நான் படிக்கட்டுமா? அவன் என்னமோ இதுவா இருக்கான், அண்டர்ஸ்டாண்ட் போட்டான். இஸ் நாட் ரீடிங் ஐ திங்க். எல்லாம் ஏன்னா எழுதிட்டே இருக்கான் அவன். மைக் நாட் வர்க்கிங். ஓகே. अपीच पातु वह नीलकण्ठस्य कण्ठः श्याम अम्बुद उपमः गौरी भुजलता यत्र विद्युत् विद् उल्लेखेन लेखेव राजते. लेख इव राजते. ஓகே, இந்த ஸ்லோகத்துல வந்து அகைன் சிவன் பத்தி தான் சொல்றாரு. ஆனா வந்து அப்படி கதையை பத்தி டச் பண்றாரு. எப்படி பார்க்கலாம்? अपीच further पादु वह नीलकण्ठस्य कण्ठः श्याम अम्बुद उपमः गौरी भुजलता यत्र विद्युत् लेखा इव राजते. சோ இங்க எப்படி எடுத்துக்கணும்? நீலகண்டஸ்ய கண்டக வக பாதுகு. நீலக கண்டக எஸ்ய சக நீலகண்டக தஸ்ய அந்த கண்டக அந்த கண்டம் நம்மளை காப்பாற்றட்டும். யுஷ்மாகம் பாது, அதேதான் மகாதான் சொல்லியிருக்கா இங்கேயும். எப்படிப்பட்டவர் அந்த நீலகண்டர் அப்படின்னு கேட்டா, ஷியாம அம்புத உபமக. ஷியாமக அம்புதக என்ன சப்தம்? ஷியாமக அம்புதக. ஷியாமகனா அந்த கருப்பு கலர், நீருண்ட மேகம் சொல்லுவோம் இல்லையா, கருப்பு மேகம். இவன் நீலமேக ஷியாம ரூப கிருஷ்ணனுக்கும் அப்படிதானே சொல்றோம். சோ ஷியாம அம்புதக, அம்புததாதீதி அம்புதக, சோ மேகக. சோ அந்த மேகத்துக்கு ஏவ உபமா எஸ்ய சக, அந்த நீல மேகத்துக்கு உபமா இருக்கக்கூடியன்னா அந்த கண்டக எப்படி இருக்கு? ப்ளூவா இருக்கு. ஏன்னா இது எப்படிப்பட்ட அந்த சிவன் அப்படின்னு சொன்னா, அந்த சாகரத்தை வந்து மத்தன காலத்துல வந்து விஷம் வருது இல்லையா, சோ அந்த விஷத்தை ஃபர்ஸ்ட் இவர் சாப்பிடுறார். விஷத்தை ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட உடனே அவரோட கண்டம் வந்து நீளமா இருக்கு, அந்த நீலகண்டர். அப்போ பார்வதி என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, அவரோட கண்டத்தை புடிச்சு விடுறா. புடிச்சிட்டு இருக்கிற அந்த பார்வதி, இப்போ அந்த மாதிரி இருக்கிற சிவன் பார்வதியை நம்ம இந்த ஸ்லோகத்தை மனசுல நினைச்சுக்கணும். சோ ஷியாமக அம்புத சதுருஷ அந்த சிவக தஸ்ய யஸ்ய கண்டக தஸ்ய சதுருஷக அஸ்தி அந்த சிவக அப்படின்னு எடுத்துக்கணும். சோ நீலகண்டஸ்ய ஷியாம அம்புத உபமக கண்டக அப்படி போட்டுட்டா இன்னும் ஈஸியா புரியும். சோ இந்த கண்டக வந்து இங்க ஷியாம அம்போத உபமா அப்படிங்கறத எடுத்துக்கணும். அது எப்படி இருக்கு? நம்மளை காப்பாத்தட்டும். அவர் எப்படி இருக்க? கீதுருஷக சகா அப்படின்னு கேட்டனா, அந்த கண்டத்தை வந்து பார்வதி புடிச்சுட்டு இருக்கா. சோ எத்திர எங்க இந்த பார்வதி புடிச்சுட்டு இருக்காளோ அப்படின்னு எடுத்துக்கணும். சோ எத்திர கௌரி புஜலதா வித்யுத் லேகா இவ ராஜதே. சோ பார்வதி அந்த கண்டத்தை வந்து புடிச்சுட்டு இருக்கனால அவ கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, கௌரேகே புஜக ஏவ லதா. கௌரியோட கை வந்து லதா மாதிரி இருக்கான். லதா மாதிரி இருக்கக்கூடிய அந்த புஜக ஏவ லதா, புஜங்களே வந்து லதா மாதிரி இருக்கிற அந்த கை வந்து வித்யுத் லேகா இவ ராஜதே. வித்யுதக லேகா இவ ராஜதே, மின்னல் மாதிரி ஒளி விடுறதாம். சோ அம்பாள் வந்து சிவனோட கழுத்தை புடிச்சுட்டு இருக்கா, அந்த கண்டத்துல இருந்து விஷம் உள்ள போகக்கூடாதுன்னுட்டு. சோ அப்படிப்பட்ட அந்த சிவன் பகபாது அப்படின்னு எடுத்துக்கோ அர்த்தம். சோ இதுல என்ன அர்த்தம் வருது? இங்க எங்க இந்த கதையில இந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட கேரக்டர்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப ரொம்ப வித்தியாசமா கொண்டு வந்து போட்டு விடுறா.
சிவன் எப்படிப்பட்டவர், என்ன பண்ணாரு இந்த இடத்துல அப்படின்னு கேட்டனா, இந்த விஷம் வரத வந்து தான் ஏத்துண்டார் இல்லையா, கஷ்டத்தை வந்து தான் ஏத்துண்டார். அந்த மாதிரி இந்த ஹீரோ எப்படி கேட்ட அப்படி இவர் வந்து சிவன் வந்து பரோபகாரார்த்தம் ஏவம் கரோதி. அதே மாதிரி இந்த சாருதத்தக அப்படிங்கிறவன் தான் இந்த காமாவோட ஹீரோ. அவனு வந்து பரோபகாரி, அந்த மாதிரி ஷீலம் இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்வதி. பார்வதி எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தனா, வித்யுத் லேகா இவ ஸ்வயம் சிவசிய கண்டம் ஆலிங்கதி. அவளே போயிட்டு சிவனோட புடிச்சு அதை நிறுத்துறா. அந்த மாதிரி இந்த ஹீரோயின் வசந்த சேனா அப்படின்னு ஒரு ஹீரோயின் வருவான். அந்த ஹீரோயின் என்ன பண்ணான்னா, அவளே போயிட்டு வந்து இந்த சாரு தந்தத்தை போய் ஷா அனுராகம் கரோதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது நீலாம்புத அப்படின்னு ஒரு சப்தம் வருது. நீலாம்புதகங்கிறது உபமான்னு பார்த்தோம் இல்லையா, ஷாம அம்போத உபமா அப்படின்னு வருது இல்லையா. அந்த அந்த அதுக்கு என்ன எப்படி ஈக்குவேட் பண்றா அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு பர்டிகுலர் எபிசோட்ல என்ன ஆகும் அப்படின்னா, வசந்த சேனா வந்து ரொம்ப மேக ஆச்சன்ன காலே சா அந்த சாருதத்தம் திரஷ்டும் கச்சது. ஸோ அந்த டயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால அதோட இத கார்லேட் பண்ணி விட்டுருக்கா. அப்புறம் இந்த ஷியாம வர்ணக, ஷியாமோன கருப்புன்னு அர்த்தம் இல்லையா. ஷியாம வர்ணர் அப்படிங்கறத எதுக்கு கார்லேட் பண்ணிருக்கான்னா, இதுல ஒரு கெட்டவன் வருவான், வில்லன் மாதிரி வச்சுக்கலாம். அவன் பேர் வந்து ஷாக்கர. அவன் அந்த எப்பவுமே பிளாக் இஸ் நாட் குட் இல்லையா, அந்த குவாலிட்டியை இது பண்றதுனால அந்த இடத்துல வந்து அவனை பொருத்தி போட்டான், அந்த மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். ஐ திங்க் இதை 4 தான் சொல்லியிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதோ 1-2 சொல்லியிருந்தா செக் பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம். ஆமா, 4 சொல்லிட்டேன். ஸ்வயம் சாரதத்துவ நீலாம்புத சப்தத்தை வசந்த சேனா. ஓகே. இந்த ஸ்வேத வித்யுத் லேகா எப்படி இருக்கும் ஸ்வேதா அப்படின்னா, ஆக்சுவலா வசந்த சேனா வந்து கதைப்படி பார்த்தானா கணிகா ஸ்திரீ. அந்த கணிகா ஸ்திரீயா இருந்தா கூட அவளோட அந்த பிரேம வந்து பவித்திரமா இருக்கான். இவன் மேல இருக்கிற அன்பு வந்து பவித்திரமா இருக்கிறதுனால அந்த வித்யுத் லேகா எப்படி ஸ்வேதமா இருக்கும், இவரோட குணம் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஈக்குவேஷனா போட்டாங்க. சோ மொத்தத்துல ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் எல்லாம் போட்டாங்க இவங்க. பாருங்க, இதுதான் ரியலா நாந்தி ஸ்லோகா. நாந்தியில நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம் ஏற்கனவே, அந்த வஸ்து நிர்தேசம் ஆசீர்வச்சனம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு. இங்க வந்து ஆசீர்வாதம் அந்த வசனம் இருக்கு. அப்புறம் வஸ்து பத்தி சொல்லியாச்சு, கதைப்படி மறைமுகமா அந்த கதையை பத்தி என்ன வருது ஏது வருதுங்கிற ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற லாஜிக்கும் இதுல இருக்கு. ஸோ நாந்தி ஸ்லோகத்தோட அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இதுக்கு ஒத்து போடும். அடுத்தது எந்த பேஜ் பா படிக்கணும்? 95-ஆ? அதுக்கப்புறம் நாந்தி அந்தேன்னு வரும் பாருங்க. நாந்தி அந்தேன்னு போயிட்டு இப்ப நான் இதுல உள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் சிம்பிளா. 94 போடுதேன். நாந்தி அந்தே, நாந்தி சமோ அர்த்த நாந்தி அந்தே. அதுக்கு அடுத்தது நம்ம 95ல தானே பார்க்கணும். ஆமா, மிச்சம் எல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, வாட் இஸ் நாந்தி அந்த டெஃபினிஷன்ஸ்ல நம்ம எல்லா வாட்டியும் படிச்சிருக்கோம். சோ சூத்திரதாரகல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அலம் அனேனே பரிஷத் குதூகல விமர்தகாரிணா பரிஸ்ரமேன ஏவம் அகம் ஆர்யமித்ரான் பிரணிபத்ய விஜ்ஞாபயாமி யத் இதம் வயம் ருச்சகட்டிகம் நாம பிரகரணம் பிரயுக்தம் விவசிதாக ஏதத் கவிஹி கில. ஓகே, படிங்க. அடுத்த லைனுக்கு அடுத்த இதுக்கு போகணுமே, எங்க அடுத்தது எங்கேயோ இருக்கு. இது வரைக்கும் சொல்லிடுறேன், ஏன்னா இது ரொம்ப இது சொல்லிடுறேன், ஒண்ணும் இல்லை இதுல. அலம் அனேன எல்லா டிராமாலையும் வர அதேதான். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு நாந்தி வரும், போதும் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இங்கேயும் அலம் அனேன பரிஷத் குதூகல விமர்சகாரினா பரிஷ்ரமேன, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டே இருந்தேன்னா அது எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா பரிஷ்ரமமா இருக்கான். யாருக்கு? பரிஷத் குதூகல விமர்தகாரினா பரிஷ்ரமனே. பரிஷத் இந்த சமாஜானா
குதூகலஸ்ய விமர்தகாரினாம் நாசகாரினாம் பரிஷ்ரமேன. இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிட்டே போனா வந்தவாளுக்கு டிராமா பார்க்கணும்னு வந்திருக்கா, அதுக்காக போதும் அப்படிங்கிறான். ஏவம் அகம் ஆரியமிஷ்டான் பிரணிபத்திய விஜ்ஞாபயாமி. இத்தம் அகம் ஆரியமிஷ்டான், அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் அட்ரஸ் பண்றான். ஆரியமிஷ்டான் பிரணிபத்திய நமஸ்கிருத்வா விஜ்ஞாபயாமி, சொல்றேன். என்ன சொல்ல போறேன்? யத் இதம் பயம் மிருச்சகடிகம் நாம பிரகரணம் பிரயோக்தும் வியவசிதாக. எம் வியவசிதாக, நாங்க வந்து போய் ரெடியா இருக்கோம். சன்னப்தாஸ் ஆசன். எதுக்காக அப்படின்னு கேட்டேன்னா, மிருச்சகடிகம் நாம பிரகரணம், இதம் மிருச்சகடிகம் நாம பிரகரணம். இந்த மிருச்சகடிகோங்கிற இந்த நாம பிரகரணம்னா டிராமா. அந்த டிராமால 10 அங்கம் இருந்தா பிரகரணம் சொல்லியிருக்கேன். அதை தவிர கூட ஏதோ சில குவாலிட்டிஸ் இருக்கும், அதுவும் சேர்த்தான பிரகரணம்ங்கிற லாஜிக் வரும். ஐ திங்க் ஷுட் பி a சமூக டிராமா. ஹீரோ ஷுட் பி, அது பின்னாடி வருது எங்கேயோ இருக்கு, அந்த இடத்துல நான் சொல்றேன். ஹீரோ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஷுட் பி தீர பிரசாந்தனா இருக்கணுமா. நாயக மந்திரியா இருக்கலாம், பிராமணனா இருக்கலாம், இல்லைன்னா வணிகா இருக்கலாம். இதெல்லாம் தான் அந்த பிரகரணத்துக்கு வந்து குவாலிட்டிஸா போட்டிருக்கா. ஹீரோயின் கேன் எய்தர் பி அ குட் லேடி ஆர் அ பேட் லேடி, ரெண்டுமே ஓகேன்னு சொல்லிட்டான். குலஸ்திரியாவும் இருக்கலாம், இல்ல கணிகாவும் இருக்கலாம் அப்படிங்கிற 2 லாஜிக்கும் இருக்கு. இதே மாதிரி இந்த பிரகரணத்துக்கு சம்பந்தமா பார்த்தேன்னா, இந்த மிருச்சகடிகன் டிராமால இந்த சாரு தத்தங்கிறவன் வந்து பிராமினா இருக்கான், இந்த ஸ்திரீ வந்து கணிகா ஸ்திரீயா இருக்கான். இவன் அந்த குவாலிட்டிக்கு தீர பிரசாந்த நாயகனா இருக்கான். இவன் ஆக்சுவலா தரித்திரனா இருப்பான், பட் ஹி ஸ்டில் அ குட் ஃபெலோ அப்படிங்கிற மாதிரி வரும். நியாய தர்மங்களை பார்த்து வாழ அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் வரும். சோ இந்த பிரகரணத்துக்கு அந்த டிராமா மேட்ச் ஆகுது. இந்த பயம் நாம பிரயோக்தம்னா அது பிளே பண்றதுக்கு வியவசிதாக அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஏதத் கவிக்கில 3 ஸ்லோகம் வரும். 3 ஸ்லோகத்திலயும் வந்து இந்த ராஜா, இந்த எழுதினா இல்லையா ஆத்தர், அந்த ஆத்தரை பத்தி வருது. ஏதத் கவிக்கில அப்படின்னு இருக்கும். உங்க பேஜ் நம்பர் சொல்றேன். போடுதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அது வரமாட்டேங்கிறது, ரொம்ப நேரம் ஆகுது. பேஜ் 97 அப்பா இல்லப்பா 98 போகும். 98ல இருக்கு. 98ல தான் ஆரம்பிக்கிறது மறுபடியும் நினைக்கிறேன். ஆமா. द्विरत् इन्द्र गतः चकोर नेत्रः परिपूर्ण इन्दुमुखः सविग्रहश्च सुविग्रहश्च द्विजमुख्यतमः कविः बभूव प्रतितः शूद्रकः इति अगातसत्त्वः. ஓகே, இதுல இன்னொரு இது சொல்றா. இந்த சூத்ரகரை பத்தி வர இந்த 4ம் வந்து இடை சொற்கள்ங்கிற. ஆக்சுவலி வந்து சூத்ரகர் எழுதல, அதுக்கப்புறம் வந்து வேற யாரோ ஒரு கவி எழுதிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றா. அப்படி ஒரு லாஜிக் சொல்லிருக்கு. சோ இந்த கவி எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டனா, வீரேந்திர கதிகி சகோர நேத்ரக பரிபூர்ண இந்து முக சுவிக்கிரகச்ச விஜ முக்கிய தமக கவிகி பபூவ பிரதித சூத்ரக இதி அகாத சத்வக. எப்படிப்பட்டவர் இவர் அப்படின்னு கேட்டனா, பிரதிதக கவிகி சூத்ரக பபூவ. பிரதிதக பிரசித்த கவிகி, அவர் பேர் என்ன? சூத்ரக இதி நாமக பபூவ. எப்படிப்பட்டவர்? எல்லாமே அவரோட அட்ஜெக்டிவ் தான். பேஜ் நம்பர் 98. விரதேந்திரஸ்ய கதிகி இவ கதிகி யஸ்ய சக. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கா? விரதேந்திர கதிகி. விரனா இதுன்னு அர்த்தம், கஜ. சோ கஜேஷு இந்திரக, விரதேஷு இந்திரக, யானைகள்ல வந்து இந்திரன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்படின்னு எடுத்துக்கணும். அதுல விரேந்திரஸ்ய கஜபதேகை இவ கதிகி. கதிகினா கமனம் யஸ்ய, அந்த மாதிரி மந்த கமனமா இருக்கும் போல இருக்கு. ஆக்சுவலா ராஜா அவரு. சோ ராஜானா ஒரு மாதிரி ஒரு கம்பீரமா ஒரு நடப்பார்ல, அத அப்படி சொல்லியிருக்காவா. அப்படி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் எப்படி இருக்கு அவருக்கு? சகோர நேத்ரக, சக்கோரஸ்ய நேத்ர இவ நேத்ரம் எஸ்ய சக. சக்கோர பறவ மாதிரி நேத்ரம் இவ நேத்ரே அப்படின்னு எடுத்துக்கணும், ஏன்னா 2 கண்ணு. சோ சக்கோர பறவ மாதிரி அழகான கண்களை உடையவரா. அப்படின்னா சகோர பறவைக்கு அழகா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதை வச்சுட்டு.
அதுக்கப்புறம் பரிபூர்ண இந்து முக, முழு நிலவு மாதிரி ஒரு ஃபேஸ். சோ பரிபூர்ணக இந்தோகோ முகம் இவ முகம் எஸ்ய சக, அந்த இந்துவோட முகம் மாதிரி இருக்கிற அந்த முகம். சுவிக்கிரகம்னா என்ன அர்த்தம்? சோபனம், இது அழகு, சுந்தரம் அப்படின்னு எடுத்துக்கணும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற அப்படின்னு எடுத்துக்கணும். சோ சோபனம் விக்கிரக சரீரம் எஸ்ய சக, விக்கிரகம்னா இங்க சரீரம்னு எடுத்துக்கணும். சோபனம் சரீரம் எஸ்ய சக, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர் த்விஜ முக்கிய தமக, முக்கிய தமக அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க இதுக்கு ஆக்சுவலா 2-3 மீனிங் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இங்க த்விஜாஸ்க்கு வந்து இவர் ஆக்சுவலி ராஜாவா இருக்கனால சத்ரியா அப்படின்னு லாஜிக் வருது இல்லையா? சோ அப்போ வந்து சத்ரியேஷு முக்கியத்தமகன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3 விதமான இவ வந்து பூனல் போட்டுப்பா, சத்ரிய வர்க்கமும் பூனல் போட்டுப்பா போல இருக்கு. அதனால இங்க த்விஜேஷுக்கு வந்து சத்ரியேஷு முக்கியத்தமக அப்படின்னு எடுத்துக்கலாம் இவருக்கு. அதுக்கப்புறம் அகாத சத்வக, அகாதம்னா நல்ல டீப் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆர் ஃபுல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ நல்ல டீப் சத்வம்னா என்ன அர்த்தம்? சத்வ குண சம்பன்னக, அகாதம் சத்வம் எஸ்ய சக அப்படின்னு எடுத்துக்கணும். சோ அப்படின்னா நல்ல குணங்களை, குணசம்பன்னக, சத்வ குண சம்பன்னக அப்படின்னு எடுத்துக்கலாம். சூத்ரக இதி பிரசித்த கவிகி பபூவ, பிரசித்த கவிகி ஆசி இருந்தார் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல ஆக்சுவலா நீங்க டீக்கான்னு ஒண்ணு அப்படியே நான் சொல்றத ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒண்ணுலயும் ஃபர்ஸ்ட் ஹிந்தி வருது, ஒரு ஸ்லோகம் முடிஞ்ச உடனே சப்தார்த்தம், அப்புறம் அர்த்தம் வரும், அதுக்கப்புறம் டீக்கான்னு இருக்கு சான்ஸ்கிரிட்ல. நான் சொல்றதே நீங்க அதை அப்படியே பார்த்துன்னு வரலாம். அதுதான் ஃபாலோ பண்றேன், நான் ஒண்ணு புதுசா ஒண்ணும் சொல்லல. படிங்க. இப்ப எங்கன்னு படிக்கணும்பா? அப்பீச்சர்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? 99க்கு போயிடுவோம் ஸ்ட்ரெயிட்டா. 90 अपीचर्ல தானே? अपीच ऋग्वेदं सामवेदं गणितमथ कलां वैशिकीं हस्तिशिक्षां ज्ञात्वा सर्वप्रसादात् व्यपगततिमिरे चक्षुषि च उपलभ्य राजानं वीक्ष्य पुत्रं परमसमुदये अश्वमेधेन चेष्टवा लब्ध्वा च आयुः शताब्दं 10 दिनसहितं शूद्रको अग्निं प्रविष्टः. ஓகே. சோ இந்த ராஜா எப்படிப்பட்டவர் ராஜா, அவனை பத்தி தான் ஃபர்தரா. ऋग्वेदं सामवेदं गणितम् अथ कलां वैशिकीं हस्तशिक्षां ज्ञात्वा सर्वप्रसादात् व्यपगततिमिरे चक्षुषि च उपलभ्य राजानं वीक्ष्य पुत्रं परमसमुदयेन अश्वमेधेन चेष्ट्वा लब्ध्वा चायुः शताब्दं 10 दिनसहितं शूद्रக அக்னிம் பிரவிஷ்டா. கிட்டத்தட்ட ஃபுல் கதையே சொல்லிட்டா அப்படியே. எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னு கேட்டா, மாஸ்டர் ஆஃப் ஆல் இது வேதாஸ், ஆல் வேதாஸ் சொல்ல ரிக்வேதமும் சாமவேதமும் போட்டிருக்கு. சக ருக்வேதம் சாமவேதம் கணிதம் அத கலாம் வைஷிகம் அஸ்தசிக்ஷாம் ஞாத்வா, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒண்ணு வச்சுக்கலாம். சோ இதுல என்னெல்லாம் அவருக்கு தெரியும்? ஞாத்வா, எதெல்லாம் ஞாத்வா? ருக்வேதம் உங்களுக்கு தெரியும், சாமவேதம் தெரியுமா, அதுக்கப்புறம் கணிதம் மேக்ஸ், அதோட அஸ்ட்ராலஜியும் ஆட் பண்ணிக்கோங்க. கணிதம்னா அது ரெண்டுமே சேர்ந்ததுதான் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கலாம்னா சதுஷ்டி கலா, 64 கலைன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ சர்வ கலா குஷலகசகா அப்படி எடுத்துக்கணுங்க. வைஷிகம், இந்த வைஷிகத்துக்கு தான் ஒரு 3 மீனிங் கொடுத்துருக்கா. வைஷிகம் அப்படின்னா நாட்டிய சாஸ்திர நிபுணக, ஏன்னா வேஷம் போடுறது அப்படிங்கிற லாஜிக் இருக்கு இல்லையா? சோ அந்த வேஷக அப்படின்னு தத் சம்பந்தி அப்படின்னு எடுத்துன்னா நாட்டிய சாஸ்திரிய குஷலக சக, அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இன்னொன்னு வந்து ரெண்டாவது அர்த்தம் வந்து இவர் வந்து வைஷ்யர்னு எடுத்துட்டோம்னா வணிக், அந்த இது அப்படின்னு அந்த கலையில குஷலன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த ஹீரோயின் வந்து வைஷ்யான்னு சொல்லியிருக்கால, வேஷ்யா ஜாதி. சோ இந்த டிராமாவை எழுதியிருக்கிறதுனால அதை பத்திய டீடைல்ஸ் அவருக்கு தெரியும் அப்படிங்கறதுனால அதே வைஷிகி அப்படிங்கிற அந்த மீனிங்லயே எடுத்துக்கலாமா. அப்புறம் 4வதா இன்னொன்னு சொல்றாங்க, அக்னிவேஷக அப்படின்னு யாரோ ஒருத்தர் எழுதின
விஷயங்கள் ஃபுல்லா அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாராம். அவர் எழுதின அந்த வைசிகம்ங்கிற விஷயத்துல டிராமா அந்த கதையை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தாராம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வருது. இதனால அது கொஞ்சம் அவ்வளவு ஓஹோன்னு இல்ல, மிச்சம் எல்லாம் ஓகேயா இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சின்றவரா இருக்க ஞாத்வா, அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், சர்வ பிரசாதாத் வியபகத திமிரே சக்ஷுஷி ச உபலப்ய. சோ சர்வக, சர்வனா சிவன் அர்த்தம். சிவஸ்ய பிரசாதாத், அவரோட அனுகிரகாத், வியபகத திமிரே, வியபகதம் திமிரம் யஸ்ய யயோகோ சக்ஷுஷி, அவருக்கு வந்து அஜ்ஞானம் போன கண்ணு. இந்த சக்ஷுஷியோட அப்ஜெக்டிவ் வந்து வியபகத திமிரே, வியபகதம் திமிரம் யயோகோ சக்ஷுஷி அப்படின்னு எடுத்துக்கணும். இருள் போன கண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஞானம் அடைந்த அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி ஞானம் இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது, ஞானம் அடைந்த கண்களை உடையவர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ இஸ் குட்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அவரு ச உபலப்ய, அதை பெற்று, அதுக்கப்புறம் ராஜானாம் புத்திரம் அவேக்ஷிய, வீக்ஷிய, பையனை வந்து எப்படி பார்த்தார் அப்படின்னா ராஜாவா பார்த்தார். தஸ்ய புத்திரம், இந்த சூத்ரகஸ்ய புத்திரம் ராஜானாம் வீக்ஷய, ராஜானம்னா அவரை கிங்காக்கி பார்த்துட்டாராம் அவர். சோ இவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டார். அந்த பிள்ளைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவனை பிள்ளைய அந்த கிங்டம் எடுத்துக்க வச்சுட்டார். ஏன்னா 100 வயசு வாழ்ந்திருக்காரு இவர். அப்படிப்பட்ட அவர் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கார்? பரம சமுதயேன அஸ்வமேதேனச்ச இஷ்டுவா, என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா அஸ்வமேதேனச்ச இஷ்டுவா, அஸ்வமேத யாகம் கிருத்தவான் சக. அந்த அஸ்வமேத யாகம் எப்படிப்பட்ட அஸ்வமேத யாகம், அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பரம சமுதேயேன, பரம உத்கிருஷ்டேன, சமுதயம்னா உத்கிருஷ்டம்னு அர்த்தமா. சோ உன்னதமான அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணினவரா இஷ்டுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கார்? தசதின சகிதம் சதாப்தம், சதாப்தம் 100 வயசு பிளஸ் தசதின சகிதம் பிளஸ் 10 days எக்ஸ்ட்ரா இருந்திருக்கார். ஆயுகு, தஸ்ய ஆயுகு, அவரோட ஆயு அப்படி இருந்துச்சா லப்த்வா, கிடைக்க பெற்றவராக. சூத்ரக அக்னிம் பிரவிஷ்டக, இந்த இடத்துலதான் 2 மீனிங் அகைன் சொல்றா. சோ 100 வயசு 10 நாள் இருந்துட்டு சூத்ரக அக்னி பிரவிஷ்ட, அப்படி அந்த மேலோட்டமா பார்த்தோன்னா அக்னி பிரவிஷ்டனா செத்து போயிட்டார் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கறது. இப்ப டிராமா ஆரம்பிக்கிறதே செத்து போயிட்டா அப்படிலாம் வராது இல்லையா? அப்படின்னு நம்ம எப்படி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, சூத்ரக சதாப்தம் தசசகிதம், அந்த இருக்கிற காலத்துல ஜீவன காலே அவர் அக்னி காரியானி கிருதவான், அப்படின்னா கோமாதி கிருதவான் சக அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த அக்னி காரியங்களையே பண்ணிட்டு இருக்கிறவரா இருந்த, நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடி கூட ஏதோ ஒரு டிராமால ஐ திங்க் இதுலதான் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அபிஜ்ஞான சகுந்தலத்தை கூட அந்த யாகசாலாக்கு போறதுக்கே வந்து அந்த இந்த மாதிரி எல்லாம் அந்த வேர்ட்ஸ் வரும். சோ அவர் வந்து அந்த யாகம் பண்றதுலயே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணார் அப்படிங்கிற பாசிட்டிவ் மீனிங் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இன்னும் ஒரு ஸ்லோகம் அந்த ராஜாவை பத்தி இருக்கு, அதை சொல்லிட்டு நம்ம இன்னும் 2 இருக்கு ஆக்சுவலா. 2 ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் அப் பண்ணலாம், இல்ல முன்னிறுத்திடலாமா? ஹலோ, 2 ஸ்லோகத்தையும் முடிச்சிடலாம். இன்னும் இருக்கே, 15 minutes இருக்கே இன்னும். சரி, எனக்கு தெரிஞ்சு ஓகே. சரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா பேஜ் நம்பர் வந்து 102 போயிடுக்கும். அபீச்சால இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஆமா. அபீச்ச சமர வியசனி பிரமாத சூன்யः ககுதः வேதவிதாம் தபோதனश्च பரவாரண பாஹு யுத்தலுப்தः க்ஷிதிபாலः கில சூத்ரகः பபூவ. ஓகே, இந்த ஒரு ஸ்லோகம் தான், இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கலாம். சரி, அந்த ராஜா ஃபர்தரா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டேன்னா, அபீச்ச சமர வியசனி பிரமாத சூன்யக ககுதோ வேதவிதாம் தபோதனश्च பரவாரண பாகு யுத்த லப்தக ஷிதிபாலக கில சூத்ரகோ பபூவ. எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னு கேட்டா, சூத்ரக சமர் அகைன் எல்லாமே வந்து சூத்ரக ஷிதிபாலக பபூவ. சூத்ரக ஷிதிபாலன ராஜான்னு அர்த்தம், நிருபக ஆசித் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கறது. அவ கீதுஷக சக சமர வியசனி, சமரேஷு வியசனி, யுத்தேஷு வியசனி அப்படின்னா யுத்தத்துல இன்ட்ரெஸ்டடா இருந்தாம அப்படின்னு எடுத்துக்கணும். பிரமாத சூன்யக, கேர்ஃபுல்னு எடுத்துக்கணும். பிரமாத சூன்யக இஸ் நத்திங் பட் கேர்ஃபுல்.
பிரமாதே சூன்யகா, பிரமாதம்னா ஸ்லிப் ஆறுதுல வந்து சூன்யகனா வித்தவுட் எனி ஃபால்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். சோ பிரமாத ரஹிதக சக அப்படின்னா கேர்ஃபுல்லா எப்பவுமே கரெக்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவான். இது ஒண்ணு. வேதவிதாம் ககுதக, அடுத்தது வேதவிதாம், இந்த வேதத்தை தெரிஞ்சவங்களுக்கு ஸ்ருதி அபிஜானானாம் அவங்கள வந்து ககுதக பிரதானக பிரசித்தக ஸ்ரேஷ்டகன்னு அர்த்தம். ககுதனா ரியலி ஸ்பீக்கிங் அந்த புல்லுக்கு மேல இருக்குமே, நம்ம ஊர்ல இது பண்றாளே பிடிக்கிறாளே என்ன பண்றோம் நம்ம, அது பேர் என்ன, பொங்கல் போது பண்ணுவோமே மாட்டை பிடிக்கிறது, அந்த மேல இருக்குமே அந்த போர்ஷன் தான் ககுத ஆக்சுவலா. சோ அதுக்கு என்ன ஜல்லி கட்டும் போதா, ஜல்லி கட்டும் போது மாட்டு பிடிக்கிறது மேல அந்த மாடோட போர்ஷன் ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் ஆக்சுவலி ககுத. சோ வேதவிதாம் ககுதனா அப்ப என்ன அர்த்தம், வேதவிதாம் ஸ்ரேஷ்டக சக அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம, பிரதானக ஸ்ரேஷ்டக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. தபோதனஷ, தபக ஏவ தனம் யஸ்ய சக, தபோதனக தபஸ் பண்றமான என்ன மெடிடேஷன் பண்ணுவான். இவன் வந்து பிராமின் தான். சோ பெரிய அந்த தபோதனா அந்த லெவலுக்கு நம்ம எடுத்துன்னு போக வேண்டாம். சோ தபஸ் பண்ணக்கூடிய அவன் எடுத்துக்கலாம். பரவாரண பாகு யுக்த லப்தக, இதுலயே ரெண்டு மீனிங் கொடுக்குறாங்க. பரவாரணைகி, பரவாரன்னா மிச்சம் இருக்கிற அவனுக்கு, அவன் வந்து அந்த வாரணம்னா ஆக்சுவலி கஜாஸ். சோ பரைகி வாரணைகி பாகு யுத்தே லுப்தக, அந்த எலிஃபண்டோட போய் சண்டை போடுறதுக்கு எஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்கணும். இன்னொரு அர்த்தம் பரக்கு வந்து எனிமீஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது இன்னும் நல்ல மீனிங்கா என் மனசுக்கு தோன்றுது. சோ பரேஷாம் வாரணைகி பாகுயுத்தே லுப்தக, எனிமீஸோட அந்த எலிஃபன்ட்ஸோட சண்டை போடுற இன்ட்ரெஸ்டட்னா என்ன அர்த்தம், பராக்கிரமசாலின்னு எடுத்துக்கணும் இல்லையா. அல்ல அது எனிமீஸை வந்து கில் பண்ணக்கூடிய வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஆளு அப்படின்னு எடுத்துக்கணும். சோ அப்படிப்பட்டக அந்த ஷிதி பாலக நிருபக சூத்ரக நாம ராஜா ஆசித் அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். சோ இந்த ராஜாவோட எல்லாமே வந்திருக்கு. 3 ஸ்லோகம் வந்து ராஜாவை பத்தி தான் வந்திருக்கு. இந்த ஸ்லோகம் எல்லாமே அதான் இடைச்சொருகள் அப்படிங்கிற, அடுத்த ஸ்லோகம் கூட அப்படிதான் சொல்றான். படிக்கலாமா, ஸ்டாப் பண்ணலாமா? ஏன்னா அடுத்ததுல வந்து இப்போ இந்த சாருதத்தங்கிற ஹீரோவை பத்தி சொல்ல போறான். அந்த கதையில என்ன வருது அப்படின்னு. சரி, இந்த ஸ்லோகத்தையும் படிச்சிடலாம், படிங்க. பேஜ் வந்து 103. அஸ்யாஹ ச தத்கிருதௌ அவந்தி புர்யாம் த்விஜசார்த்தபாஹः யுவாः தரித்ரः கில சாருதத்தः குண அனுரக்தா கணிகா ச யஸ்ய வசந்த சோப இவ வசந்த சேனா. ரொம்ப ஈஸியா ஸ்லோகம் தான் இது. ஜஸ்ட் அந்த டிராமாவோட ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அஸ்யாஞ்ச தத்கிருதௌ, அஸ்யான் ஏன் வருதுன்னு தெரியல. ஓகே, அந்த டிராமா ஃபெமினைன் ஜெண்டர் எடுத்துக்கிறார், கிருத்தக அப்படிங்கிற கிருத்தின்னு எடுத்துக்கணும். அஸ்யாஞ்ச தத்கிருதௌ, அவர் பண்ணின அந்த டிராமால என்ன இருக்கு, அவந்தி புரியாம் விஜசார்த்தபாக தரித்திரக யுவா சாருதத்தக. ஹீரோ யாரு, சாருதத்தக இது நாம ஏகக தரித்திரக யுவான்னா நமக்கு தெரியும் யௌவன இதுல இருக்கிறவன், தருணக சக. அவன் வந்து அவந்திபுரியாம் எங்க இருக்காம, குத்ரா அஸ்தி அவந்திபுரிங்கிற அந்த ஊர்ல, அவந்திபுரியாம். அவன் த்விஜ சார்த்தவாக, இன்னொரு அட்ஜெக்டிவ். சோ த்விஜானாம் சார்த்தவாக, இங்க வந்து 2-3 மீனிங் கொடுக்குறாங்க. த்விஜானாம் அப்படிங்கிறதே வந்து பிராமணாஸ்ல வந்து சார்த்தவாக அப்படிங்கிறதே சிரேஷ்டக அப்படின்னு ஒரு மீனிங் கொடுக்கலாம். அதுக்கு அப்படி இல்லைன்னா த்விஜானாம் சார்த்தம் வகதி அப்படின்னு பிரிக்கிறாங்க. த்விஜானாம்னா பிராமணானாம் விப்ராதீனாம் தான், சார்த்தம் வகதினா அன்னதானம் இதெல்லாம் பண்றான் அப்படிங்கிற மீனிங் அந்த மாதிரி கொடுக்கணும். ரியலா ஆக்சுவலா இந்த 2 மீனிங் தான் நம்ம எடுத்துக்கணும். ரியலா சார்த்தவாகங்கிற வேர்டை மட்டும் நீங்க தனியா எடுத்து பார்த்தேன்னா டிக்ஷனரி மீனிங்னு பார்த்தீங்கன்னா வணிக் அப்படின்னு அர்த்தம் வரும். ஆனா இவ வணிக்ஜனான்னு தெரியலங்கிற மாதிரி டீக்கா போட்டிருக்கான். அவன் வணிகவும் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம், அதை பத்தி சரியா தெரியல. ஏன்னா அத பிசினஸ் பத்தி ப்ராபபிளி எங்கேயும் போர்ட்ரே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சோ இந்த த்விஜ சார்த்தவாகங்கிறதுக்கு அன்னதானம் பண்ணின ஒரு பிராமின் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். அப்படின்னா த்விஜானாம் ஸ்ரேஷ்டகாங்கிற 2 மீனிங்கும் எடுத்துக்கலாம். சோ யாரு ஹீரோயின் அப்படின்னு கேட்டேன்னா வசந்த சேனா
கீதுஷி சா கணிகா புனக கீதுஷி அவ வந்து யஸ்ய குணைகி அனுரக்தா அவ வந்து சாருதத்தஸ்ய குணானுரக்தான்னு இருக்கு இல்லையா, சோ குணைகி அனுரக்தா அவ கணிகாவா இருந்தா கூட இவனோட குணங்களால கவரப்பட்டவளா இருக்கா அவ, அப்படிப்பட்டவ. அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா இருக்கா இல்லையா, வசந்த சோபா வசந்தஸ்ய சோபா இவ சோபா யஸ்யாசா, அந்த மாதிரி வசந்தத்தோட அழகு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சௌந்தர்யம் இருக்கு அவகிட்ட. தாதுஷி சா அவ, இவ ரெண்டு பேரை பத்தி தான் கதை அப்படிங்கிறா. அடுத்த ஸ்லோகத்தையும் படிங்க, அப்பதான் ரெலவெண்டா இருக்கும். தயோஹோ இதம்னு வருது, எங்க வருதுன்னு பாக்குறேன். பேஜ் நம்பர் 105. இருக்கு. சோ இந்த டிராமால என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றா அப்படிங்கறது வந்து இந்த ஸ்லோகம் சொல்றது. நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஆமா மியூட்ல இருக்கேன். ஐயோ நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன். தயோஹோ இதம் சத்சுரத உற்சவ ஆசிரியம் நய பிரச்சாரம் விவகார திருஷ்டதாம் கலஸ்வபாவம் பவித்தவ்யதாம் ததா சகார சர்வம் கில சூத்ரகः நிருபः. சரி, அந்த டிராமால ஹீரோ ஹீரோயினை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொன்னா இந்த டிராமால என்னதான் நடக்க போறது அப்படின்னு சொல்றான். சோ அதுல சர்வம் சூத்ரக சகார சூத்ரகோ நிருபக சகார சர்வம்னு சொல்றது என்னலாம் அப்படின்னு கேட்டானா, அந்த முன்னாடி சொன்ன தயோகோ இதம் சத் சுதத உற்சவாஷ்டயம் நயப்பிரச்சாரம் வியவகார துஷ்டதாம் கலஸ்வபாவம் பவித்தவியதாம் ததா சகார சர்வம் கில சூத்ரகோ நாம. அந்த நிருப்ப என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கானா, தயோகோ அந்த வசந்த சேனா சாரு தத்த தயோகோ இதம் அவங்க ரெண்டு பேரோட சத் சுரத உற்சவ ஆசிரியம் அப்படின்னா அந்த லவ் கேம். சோ அந்த உத்தம சத்துக்கு வந்து உத்தமங்கிற மீனிங் கொடுக்குறா. உத்தம சுரதம்க்கு வந்து காமகேலி உற்சவக தஸ்ய ஆசிரியக அத பேஸ் பண்ணி தான் இருக்கு. அவளோட ரெண்டு பேருடைய லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்கு இந்த கதை. ஆசிரியம் இந்த கதை அந்த வச்சு சொல்றான். அதுக்கப்புறம் நயப்பிரச்சாரம்னா இங்க இருக்கிற நிறைய மாரல்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், அது விஷயங்கள் இருக்கு. வியவகார துஷ்டதாம் வியவகாரஸ்ய துஷ்டதாம் என்னெல்லாம் தப்பு நடக்கும் உலகத்துல அத பத்தி நிறைய இருக்கு. கலஸ்வபாவம் கலானாம் ஸ்வபாவம் கெட்டவாளோட ஸ்வபாவம் எப்படி இருக்கு அதுக்கு அந்த கேரக்டர்ஸ் இருக்கு இதுல. அதுக்கப்புறம் பவித்தவ்யம்னா விதி, ஒரு இதுலயும் வந்து இன்சிடென்ட்ஸ் எப்படி அது எதிர்பார்க்காம நடக்கும் அதெல்லாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த கதையில ததா சகார சர்வம் எல்லாத்தையும் வந்து சூத்ரகோ நாம நிருபக சகார இதுல பண்ணிருக்கோம். இந்த பிளேல எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டிராமால என்ன இருக்குங்கிற கண்டென்ட்டை வந்து பிரீஃபா சொல்லியிருக்கோம். நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஃப்ரைடே 11:30. ஸோ நம்ம கிளாஸ் வந்து டியூஸ்டே 11:30, வெனஸ்டே 11:30, ஃப்ரைடே 11:30. மெயினா உனக்கு